வெல்கம் டு மனோ கார்ஸ். நம்ம சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டாடா அல்ட்ராஸ் வண்டி வந்திருக்குங்க. ஒன்னா சேஃபஸ்ட் வெஹிக்கிளுங்க. இது டாட்டானாலே உங்களுக்கு தெரியும் வண்டி சேஃபான வண்டின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்மகிட்ட 2021 மாடலுங்க XM வேரியன்ட் ஒரு வண்டி வந்திருக்குங்க. அதுக்கு முன்னாடி நான் ஏன் காரெல்லாம் வந்து வீடியோவாக போடுறேன்னா, நம்ம வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை தெரிஞ்சவங்களுக்கோ எல்லாத்துக்கும் ஃபோட்டோ தான் அனுப்புவாங்க எல்லாருமே. ஃபோட்டோ அனுப்புறது பார்த்தீங்கன்னா வண்டி ஃபோட்டோ ஒரு மாதிரி இருக்கும், நேரில் ஒரு மாதிரி இருக்கும். வண்டி நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது ஃபோட்டோக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம ஏன் யூடியூப்பில் லைவாக வீடியோ காட்டுறோன்னா, இங்கே இருக்கிற கண்டிஷனு வண்டி ஷோரூம் கண்டிஷன் இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுங்காட்டி தான் நம்ம வீடியோவாக நமக்கு மென்ஷன் பண்ணி நம்ம யூடியூப்பில் போடுறோம். நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்குறது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நேர்லேயும் வண்டி இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியக்கூடாதுக்காக தான் நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுறோம். அதனால் இன்றைக்கி பாருங்கள், வீடியோ 21 அல்ட்ராஸுங்க XM. அதாவது இது வந்து மிட் வேரியன்ட்டு. மிட் வேரியன்ட்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அலைவில் மட்டும் வராது, மற்றபடி உங்களுக்கு சேஃப்டி ஃபியூச்சர் ஏர் பேக்லேருந்து எல்லாமே வண்டியில் உங்களுக்கு வந்துருங்க. வாங்க வண்டி எல்லாம் சுற்றி பார்க்கலாம் வாங்க. பாடி லைனில் பாருங்கள், சிங்கிள் ஸ்க்ராட்சும் கூட நீங்கள் பார்க்க முடியாது. ஷோரூம்லேருந்து நீங்கள் எப்படி டெலிவரி அடிக்கணும் அதே மாதிரி தான் வண்டி இருக்குது. வண்டி எந்த சேஞ்சஸுமே இருக்காது, எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி. எது டச்சப்பு எதுவுமே இருக்காது, ரீப்ளேஸ்மெண்ட் ஒன்றுமே இருக்காது. புது வண்டி எப்படி எடுக்கிறீங்களோ ஷோரூம் அதே கண்டிஷனு. வண்டி இன்டீரியர் பாருங்கள், உள்ளே பாருங்கள் லெதர் சீட் இவங்க போட்டிருக்காங்க. ஃப்ளோர் மேட்டெல்லாம் இவங்க எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க பாருங்கள். எல்லாமே இவங்க ஃபுல் மேட்டு எல்லாம் போட்டது, லெதர் சீட்டெல்லாம் அவங்களே போட்டிருக்காங்க. உள்ள இன்டீரியர் பாருங்கள், வண்டி செட்டு வந்துடும் உங்களுக்கு, ப்ளூடூத் செட்டு வந்துடும் உங்களுக்கு. பேசிக் மாடல்லாம் வராது, இது மிட் வேரியண்ட்டுக்குனால உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லாக்கு, அப்புறம் ஏசி, சில் ஏசி, நல்லா கூலிங்காக இருக்கும், நல்லா பயங்கரமான கூலிங்காக இருக்கும் உங்களுக்கு. வண்டி கிலோமீட்டர் பாருங்கள், வெறும் 30,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. கடைசி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 29,000 கிலோமீட்டர் இப்போ தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாம், எந்த வேலையும் இல்லை, ஒரு ரூபாய் கூட செலவு பண்ண தேவையில்லைங்க. டாட்டாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா சர்வீஸ் பண்ணால் போதும். நீங்கள் அடுத்த சர்வீஸ் 45,000 கிலோமீட்டரில் பண்ணால் போதுங்க. வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி, இது உங்களுக்கு மேனுவல் கீருங்க. வண்டி பாடி லைன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. வண்டியில் எந்த ஸ்க்ராட்சுமே கிடையாதுங்க. நீங்கள் புது வண்டி கண்டிஷன் தான், புது வண்டியிலே சொல்லிடலாம். ஏன்னா 30,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு, அதுங்காட்டி தான் நம்ம வந்துட்டு புது வண்டி கண்டிஷனுக்கு இருக்குன்னு சொல்கிறோம். இல்லைன்னா புது வண்டி தான், கிலோமீட்டர் ஓடினா இது வந்து புது வண்டி தான். ஃப்ரண்ட்டில் பாருங்கள் டிசைன் யூனிக்காக கொடுத்துருக்காங்க. அல்ட்ராஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த டிசைன் தான் வண்டியில் பேசும். இந்த யூனிக்கான இந்த டிசைனை பார்த்தாலே உங்களுக்கு வண்டி எல்லாம் அவ்வளோ பிடிக்கும் எல்லாத்துக்குமே. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் அந்த வண்டி பார்த்து ஒரு லுக்கு அவ்வளோ சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் எல்லாம் இந்த ஸ்விஃப்ட், பலினோ அந்த ரேஞ்ச் செக்மெண்ட் போகிறவங்க அல்ட்ராஸ் ட்ரை பண்ணுறது அதுதான் ரீசனு. ஏன்னா உங்களுக்கு சேஃபஸ்ட் கார் இது. டியூவல் ஏர்பேக்ஸோட வரனால டாட்டாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு டாட்டா அல்ட்ராஸ் வந்து நல்ல ஒரு வேல்யூபுளான வண்டி, மார்க்கெட்டில் நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கு இந்த வண்டி. அதே மாதிரி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த யூனிக் டிசைன் தான் இந்த வண்டியிலே வந்து ஃபேமஸ். அல்ட்ராஸை பொறுத்த வரைக்குமே இந்த முன்னாடி உங்களுக்கு ஃப்ரண்ட் அப்படியே பார்க்குற அந்த யூனிக்காக டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த சிம்பிளோடு அப்படியே வரது அந்த க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இந்த டிசைன் தான் இந்த வண்டியிலேயே ஹைலைட்டாக இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த வண்டி எல்லாருமே லைக் பண்ணி எடுக்கிறாங்க. அதுவும் பவர் பெட்ரோல் இன்ஜின் தான், 1200 cc வரும் இந்த வண்டி. ஷிஃப்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஷிஃப்ட், பலினோ அந்த செக்மெண்ட்டில் சேஃபஸ்டான வண்டி இந்த வண்டி உங்களுக்கு அல்ட்ராஸு. நான் வண்டி பின்னாடி சீட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம், உட்காந்து பார்ப்போம். டோர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இங்கே கொடுத்துருப்பாங்க, ஸ்டைலில் திறக்கிற மாதிரி. எல்லா வண்டிக்கும் இங்கே வருங்க. அல்ட்ராஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேலே கொடுத்துருப்பாங்க. வண்டியில் கம்ஃபர்ட் உட்காந்து பார்ப்போம். வண்டியில் லெக் ரூமில் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்குது, முட்டிலாம் எதுவும் டச் ஆகாது, நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது, உட்காருக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குதுங்க. நல்லா ஒரு மீடியமான பாடியாக இருந்தால் ஒரு 3 பேர் தாராளமாக உட்காரலாங்க. டிரைவரோடு சேர்த்து மொத்தம் 5 பேர் போகலாம். என்னையுமா இருந்தீங்கன்னா 4 பேர் போகலாம். அதுதான் வண்டி ஃபுல்லாமே பார்த்துக்கோங்க. ஷோரூம் பீஸ் அப்படியே தான் இருக்குது, எந்த ஒரு வேலையும் கிடையாது, எடுத்து அப்படியே ஓட்டுறது தான். கிலோமீட்டர் மட்டும் 30,000 ஓடினால நம்ம புது வண்டின்னு சொல்லலை, யூஸ்டு வண்டினால ஒரு ஏதோ ஒன்று இருக்கணும்ல. ஸோ அதுங்காட்டி உங்களுக்கு 30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பேக் சைடுமே பாருங்கள், அந்த யூனிக்காக அந்த டிசைன், அந்த ஒயிட்டும் பிளாக்கும் வர்றது நல்ல காம்பினேஷனாக இருக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு. ஸோ அதுங்காட்டி இந்த வண்டி மார்க்கெட் நல்லா பீக்காக போயிட்டுருக்குங்க. வண்டி நம்பரும் கூட பார்த்துங்க, TN39 CR 9247. இது ஒரு திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க. ஸோ ஓவராலாக நம்ம இந்த வண்டி பார்த்துட்டோங்க. 2021 டாடா அல்ட்ராஸ் XMங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது. திருப்பூர் நம்பரு TN39 CR 9247ங்க. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 30,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கிறங்க. கம்பெனி ரெக்கார்டு. நீங்கள் எடுத்தீங்கன்னா அடுத்து 15,000 கிலோமீட்டர் 40,000 கிலோமீட்டர் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஒரு ரூபா வேலை கிடையாது வண்டியில். வண்டி ஷோரூம் கண்டிஷனுக்கு தான் இருக்குதுங்க. வண்டி இதுக்கு கேட்குற விலை பார்த்தீங்கன்னா நான் 6,40,000 கேட்குறேங்க. நேரில் வாங்க, ஏதோ பெட்டராக அனுசரித்து பண்ணித்தரேன். இந்த வண்டிக்கு 90% லோனும் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வண்டி தேவைப்பட்டால் நீங்கள் ரெகுலராக நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய வீடியோஸ் வரும். வந்து வண்டி எடுத்துகிட்டு ஜாலியாக ஓட்டிகிட்டு போங்க, எந்த வேலையும் வராது, பக்காவாக இருக்கும், நான் கேரண்டி அதுக்கு.